தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்கள் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். தரிசனத்திற்கு பிறகு அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆலய மரியாதையுடன் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் குமரகுரு, நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் திருமலைக்கு வந்து ஏழுமலையானின் ஆசி பெற்றுள்ளோம். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பெரும்பான்மை பெற்று மீண்டும் வெற்றி பெறும். அதற்கு ஏழுமலையான் துணை நிற்பார் என்று தெரிவித்தார். நாளை நடக்க இருக்கின்ற வாக்கு எண்ணிக்கையில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருமை அண்ணன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நான் போட்டியிட உளுந்தூர்பேட்டை தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 5 தொகுதியிலே கள்ளக்குறிச்சி தொகுதியிலே அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களும், திருக்கோவில் தொகுதியிலே அருமையண்ணன் பழனிசாமி அவர்களும், சகராரம் தொகுதியிலே அன்பு சகோதரர் ராகேஷ் அவர்களும், விஸ்வஞ்சன் தொகுதியிலே அருமையண்ணன் செரியன் அவர்களும் 5 பேரும் நாளை நடக்க இருக்கின்ற வாக்கு எண்ணிக்கையிலே 5 பேரும் எல்லாம் வல்ல திருமலை வெங்கடேச பெருமாள் அருளாசியோடு வெற்றி பெற்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டுவதற்காக இந்த தினம் நாங்கள் வந்து பெருமாள் ஆசீர்வாதம் வாங்கணும். நல்ல தரிசனம். கட்டாயமாக நாளை தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாளை மாலை அருமை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி என்பதை பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.